Hey guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் டாப் 5 லோன் அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப் 5 லோன் அப்ளிகேஷன் யாரெல்லாம் குட் சிபில் ஸ்கோர் வச்சுருக்கவங்களோ, கரெக்டான ரீபேமெண்ட் பிஹேவியர் வச்சுருக்கவங்களோ அவங்களுக்கெல்லாமே வந்து எப்போவுமே இந்த ஒரு 5 அப்ளிகேஷன் வந்து லோன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பிட்ட இந்த டைம் தான் காலையில் 9 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் நைட்டு 12 மணிக்கு கூட எடுத்துக்கலாம். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். அப்படி ஒரு 5 அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் வந்து கிரெடிட் பி. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டாக வந்து ஒரு 5-6 வருஷமாகவே ஆன்லைனில் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே அந்த லோன் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டான ரீபேமெண்ட் பிஹேவியர் வந்து வச்சுருக்கணும் இந்த அப்ளிகேஷனில். அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டைமே வந்து நீங்கள் லோன் எடுத்து நீங்கள் கட்டும்போது உங்களுக்கான லோன் அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ நாம் இந்த அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட 51,000 வந்து லோன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 51,000 வந்து நமக்கு கிட்டத்தட்ட 9 மாதம் வரைக்கும் நமக்கு கட்டுற மாதிரி டியூரேஷன் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9 மாதத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு மாதம் வந்து கட்டி முடிச்சுட்டேன். ஸோ எவ்ரி மந்த் 1ஆம் தேதி வந்து நமக்கு வந்து கட்டுற மாதிரி வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஆட்டோ டெபிட் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வரைக்கும் நமக்கு வந்து ரீபேமெண்ட் டைம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் எடுத்துகிட்டு ரீபே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து 500 ரூபா அந்த ஓவர் டியூ சார்ஜஸ் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள நீங்கள் கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா 36% ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் வந்து பிரான்ச். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து எனக்கு பர்சனலாக மினிமம் 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் வந்து 17,500 ரூபா வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மல்டிபிள் இது ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பர்டிகுலராக தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்புகள்லேயே ரொம்ப பெஸ்ட்டான அப்ளிகேஷன் இது. ஏன்னா கிட்டத்தட்ட 2019 இந்த அப்ளிகேஷனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மணி வந்து இன்ஸ்டண்ட்டாக கிரியேட் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ஓடிபி கூட வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து லோனை மட்டும் கிரியேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து அந்த ரீபே பண்ணியிருக்கல அதோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி தான் இது எல்லாமே வந்து. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து 17,500 ரூபா வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதையுமே வந்து நம்ம லைவாக வந்து ஷோ பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 17,500 ரூபா வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து 16,085 ரூபா வந்து நம்ம கிடைக்கும். ஸோ நம்ம டோட்டலாக ரீபே பண்ணுறது 19,250 ரூபா நம்ம டோட்டலாக ரீபே பண்ணுறோம். இதோட கட்டக்கூடிய மாதம் வந்து நமக்கு அதிகபட்சம் 6 மாதம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறதா, நம்ம எத்தனை மாதம் கட்ட போகிறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறதா. ஸோ நான் வந்து பர்சனலாக 3 மாதத்துலேயே வந்து 3 டியூவிலே கட்டி முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, அதுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்க போதும் அப்படிங்கிறத வந்து மேலேயே ஒரு கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு யூசர் அக்ரிமெண்ட் பேஜ் வரும். இந்த பேஜுக்கும் வந்து நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மணி கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த மணி வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகிடும். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 16,085 ரூபா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து கிரெடிட் பண்ணி விட்டாங்க. ஸோ எடுக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து கரெக்டாக ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் வந்து ரிங். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து எனக்கு 20,000 லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து லோ சிபில் வச்சுருக்கவங்களுக்குமே வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து அப்ளை பண்ணுற ஓவரால் எல்லாருக்குமே வந்து லோன் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக எவ்ரி ரீபே நீங்கள் வந்து பண்ணும்போதும் உங்களுக்கான லோன் அமௌண்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த 20,000 வந்து நான் டச் பண்ணுறேன். ஸோ இந்த 20,000 வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் 18,584 ரூபா வந்து நமக்கு டெபாசிட் ஆகும். ஸோ கீழே வந்து வியூ டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய சொன்னது போல் இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இதில் டோட்டல் ஃபீஸ் வந்து 1,416 ரூபா வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டை தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி விடுவாங்க. நம்ம மறுபடியும் கட்டும்போது இந்த 20,000க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 1,523 ரூபா. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம 21,523 ரூபா வந்து நம்ம மறுபடியும் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே வந்து ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டா
போதும். வித்தின் செகண்ட்லேயே வந்து இதில் இருக்க லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து 45% வந்து போடுறாங்க. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க போகிற லோன் அமௌண்ட்டு கரெக்டாக கட்ட போகிற டியூரேஷன் இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன தான் இப்படி இருந்தாலுமே வந்து நம்ம எடுக்க போகிற அமௌண்ட்டை கரெக்டாக ரீபே பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் வந்து நாவி. ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் உங்களுக்கு மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் அதாவது ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்லையுமே வந்து அண்ட் தென் பெட்டர் அப்ளிகேஷன்னா இது ஒன்று தான். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து குட் சிபில் ஸ்கோர் இருக்கணும், ரீபேமெண்ட் பிஹேவியர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்லையும் வந்து நீங்கள் லோன் எடுத்து கரெக்டாக ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிபில் வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி அப்டேட் ஆகாமல் இருந்தால் கூட உங்களுடைய சிபில் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து 2 லட்சம் வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுற அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்த்தான ஒரு அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் மற்ற அப்ளிகேஷனில் எடுக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீஸ் கூட இதில் வந்து எடுக்க மாட்டாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 0% தான். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்க போகிற லோன் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸுமே வந்து நீங்கள் பண்ண தேவை கிடையாது. மஸ்ட் வந்து எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா கூட வந்து நீங்கள் மறுபடியும் ஒருக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வந்து கரெக்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் குட் சிபில் ஸ்கோர் வச்சுக்கவங்களுக்கு மட்டும்தான். ஒருவேளை உங்களுக்கு ரீபேமெண்ட் பிஹேவியர் வந்து கரெக்டாக இல்லை, நான் ஏதோ ஒரு நிறைய அப்ளிகேஷன் லோன் எடுத்திருக்கேன், நான் கரெக்டாக கட்டினதில்லை, லேட்டாக தான் கட்டுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதில் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் வந்து மணிவியூ. ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். 10 மினிட்ஸுக்குள்ளேயே உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இல்லை ஒரு வேளை உங்களுக்கு லோன் இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. அதுவுமே வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க பேன் கார்டு, ஆதார் கார்டு 2 டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அப்படி என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கான லோன் அமௌண்ட் வந்து அதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஆர்பிஐயில் வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுடைய அந்த ப்ராசஸிங் ஃபீஸாக இருக்கட்டும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆர்பிஐ கைடன்ஸ் கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து கிடைச்சிருச்சு, அதாவது லோன் இவ்வளோ தான் அமௌண்ட் உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறத கிரெடிட் லிமிட் வந்து நீங்கள் கொடுத்துட்டாலுமே அடுத்து எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அந்த ப்ரூஃப் வேணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும், சேலரி ஸ்லிப் வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து உங்களுடைய செல்ஃபி, அப்புறம் வந்து செல்ஃபி வீடியோ, உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படி அந்த லொக்கேஷன் அதை மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ வேறு எந்த ஒரு விதமான டீட்டெயில்ஸும் வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து நீங்கள் கரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டா போதும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட்டு கிரெடிட் வந்து பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுவுமே வந்து மல்டிபிள் டென்யூரில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மல்டிபிள் டென்யூரில் வந்து நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு எத்தனை மாதத்தில் கட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்களாக வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு லோன் அப்ளிகேஷன். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஒரு 5 லோன் அப்ளிகேஷனில் உங்களுக்கு எந்த லோன் அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.